கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. மரியா தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ, மரியா காலையில் எங்கே போகிற? வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கே. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறேம்மா. எப்போ பாரு விளையாட. சரி, நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு மட்டும் போ. சரிம்மா. மரியா தன்னோட வேலையை செஞ்சுட்டு விளையாட கிளம்பிடுறான். அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அங்கேருந்து ஒரு சத்தம், மரியா ஏன் அழுற? அது குருவி பேசுதா? ஆமாம், ஏன் அழுற? உனக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கலை, கஷ்டமாக இருக்கு என்று சொல்லிட்டு மீண்டும் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி சரி, அழுகாத. உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும். அப்படியா? யார் அது? நான் பார்க்கணுமே. அவர் தான் நம்மளை படைச்ச தேவன். அவர்கிட்ட உன் விருப்பத்தை சொல்லு, கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு குருவி பறந்து போயிடுச்சு. இதை யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கப்போ, அந்த வழியா அவளோட ஃப்ரெண்ட் ஜான் சைக்கிளில் போகிறத பார்த்துட்டு மரியாவுக்கு இன்னும் சோகமாயிடுச்சு. எல்லாத்தையுமே சைக்கிள் இருக்கே, ஏன்ட்ட மட்டும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே அவள் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதும் குருவி சொன்னது அவளோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. மரியா ஜெபம் செஞ்சான். சாயங்கால நேரத்தில் மரியா ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கப்போ அந்த வழியா டாம் அங்கிள் ஸ்கூட்டியில் வர்றதை பார்க்குறான். மரியா, என்ன எங்க இருக்க? என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்க, அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் வச்சுருக்காங்க. அதில் தான் அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் என்கிட்ட சைக்கிள் இல்லாததுனால நான் ரொம்ப தூரம் நடந்து போகிறதா இருக்குது. எங்கள் வீட்டில் சைக்கிள் கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கேன். அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. இவ்வளோதானா? சைக்கிள் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாமல் போ மரியா வீட்டுக்கு என்று சொல்லிட்டு டாம் அங்கிள் கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில் மரியா அம்மா வீட்டுக்கு வெளியே நிற்கிறப்போ டாம் அங்கிள் புது சைக்கிளோட அவங்க வீட்டுக்கு வர்றதை பார்க்குறாங்க. வாங்க டாம் அண்ணா, என்ன புது சைக்கிளோட வந்திருக்கீங்க? ஆமாம்மா, மரியா சைக்கிள் இல்லைன்னு ரொம்ப கவலையாக இருந்தா. எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவளுக்கு சைக்கிளை கிஃப்டாக கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். மரியா வந்தா நான் வந்தேன்னு சொல்லிடுமா? வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த மரியா சைக்கிளை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏய் ஜாலி, நான் ஆசைப்பட்ட மாதிரியே சைக்கிள் கிடைச்சிருச்சு. ஆமாம், எப்படி இந்த சைக்கிள் நம்ம வீட்டில்? மரியா அம்மா அவள்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இதற்கு நன்றி, டாம் அங்கிள் மூலியமா எனக்கு ஒரு புது சைக்கிள் கிடைச்சிருச்சு. நான் ஜெபிச்ச மாதிரியே ஏசுப்பா எனக்கு ஒரு அழகான சைக்கிளை கொடுத்துருக்காரு. அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்க கிளம்பிட்டான். அந்த குருவி சொன்ன மாதிரியே மரியா தேவனை நோக்கி ஜெபிச்சதுனால டாம் அங்கிள் மூலியமா அவளுக்கு உதவி கிடைச்சது. நீங்களும் தேவனை நோக்கி கண்டிப்பாக ஜெபிங்க, உங்களுக்கும் அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்ற வசனத்தை கேட்ப நீங்களும் தேவன்கிட்ட ஜெபிங்க. எதற்குமே கவலைப்படாமல் தேவனை நோக்கி சந்தோஷமாக இருங்க. ஆமென்.